வெல்கம் டு த மேஜிக்கல் கிரைம் ஸ்டோரி. நாம் இப்போ கேட்க போகிற விஷயம் ஆந்திராவையே கொலநடுங்க வச்ச இருவேறு சம்பவங்கள். இந்த கிரைம் எங்கே எப்படி நடந்ததுன்னு இந்த கிரைம் ஸ்டோரியில் கேட்கலாம். ஆந்திர மாநிலம் பல்நாடு அருகே நகரிக்கல்லு என்ற கிராமத்தை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியரான போலராஜுவின் மகள் கிருஷ்ணவேணி தனது 2 தம்பிங்களையும் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கா. அதுவும் எப்படின்னா 17 வயசு சின்ன பசங்களை வச்சு போட்டு தள்ளியிருக்கா. அப்பாவோட 70 லட்சத்துக்காக அவ இந்த காரியத்தை செஞ்சதா சொல்லப்படுது. ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டம் நகரிக்கல்லு கிராமத்தை சேர்ந்தவர் போலராஜு. இவருக்கு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் வேலை. கோபி கிருஷ்ணா, துக்க ராமகிருஷ்ணா என்ற 2 மகன்களும் கிருஷ்ணவேணி என்ற மகளும் அவரோட பிள்ளைங்க. டீச்சர் போலராஜு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இறந்து போக அவரோட பிஎஃப், நிவாரணம், ரிட்டையர்மெண்ட் காசு மொத்தமும் சேர்த்து 70 லட்சம் ரூபா கவர்மெண்ட் கொடுக்கறதா இருந்தாங்க. இவருக்கு ஒரு பெரிய வீடும் இருந்துச்சு. அம்மா உயிரோட இல்லை. இந்த நிலையில 70 லட்சம் பணத்துக்கும் பெரிய வீட்டுக்கும் ஆசைப்பட்டு 3 பேர் இடையிலையும் பிரச்சனை வந்திருக்கு. மூத்த பையன் கோபி போலீஸ் கான்ஸ்டபிள். அவன் எனக்கு தான் அந்த பணமும் வீடும் வேணும்னு சொல்ல, சின்ன பையன் டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்ததுனால பிஸ்னஸ் ஆரம்பிக்க தனக்கும் பணம் வேணும்னு போட்டி நடந்திருக்கு. இதுக்கு இடையில அவங்க 2 பேரும் அடுத்தடுத்து காணாம போயிருக்காங்க. இந்த சூழல்ல கிருஷ்ணவேணிய பிடிச்சு விசாரிச்சதுல தனது 2 தம்பிங்களும் குடிக்கும் போதைக்கும் அடிமையானவங்க. அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கா. போலீஸ் கோபி கிருஷ்ணா கிட்ட லாஸ்டா பேசினது கிருஷ்ணவேணி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதற்கு அப்புறம் கிருஷ்ணவேணியோட ஃபோனில் உள்ள கால் லிஸ்ட்டை செக் பண்ணி போலீஸ் அவகிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்த தன்னையா என்ற இளைஞனை பிடிச்சு விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சது தன்னையா கிருஷ்ணவேணியோட லவர்னும் எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னும் உளறி கொட்டியிருக்கான். இதுக்கு அப்புறம் கிருஷ்ணவேணி கிட்ட தீவிர விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணையில கிருஷ்ணவேணி தான் பணத்துக்காக நவம்பர் 26ஆம் தேதி தனது இளைய தம்பியையும் டிசம்பர் 10ஆம் தேதி மூத்த தம்பியையும் கொலை பண்ணதா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கா. கிருஷ்ணவேணி தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பழகிற 17 வயசு சின்ன பசங்களை ஏவி விட்டு 2 தம்பிங்களையும் கொன்னு கால்வாயில வீசியதாகவும் சொல்லியிருக்கா கிருஷ்ணவேணி. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. நாம் இப்போ கேட்க போகிற சம்பவம் 2வது சம்பவம். இது ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் நடந்திருக்கு. எலக்ட்ரிக்கல் பொருட்கள் உள்ள பார்சல்னு சொல்லி ஒருவரோட இறந்து போன உடலை பார்சல் டெலிவரி செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அந்த பகுதியில். அந்த பார்சலோட 1.5 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் லெட்டரும் இருந்ததால அது குறித்து விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க போலீஸார். இப்போல்லாம் ஆன்லைன் டெலிவரிகளில் நாம் எதிர்பார்க்குற பல பொருட்கள் வர்றது இல்லை. ஆங்காங்கே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது சகஜமாயிருச்சு. ஆனால் இங்கே ஒரு பெண்ணுக்கு உயிரிழந்த நபரோட சடலம் வந்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. எண்டகண்டி கிராமத்தில் வசிக்கும் நாகத்துளசி சொந்தமாக வீடு கட்டி வந்திருக்காங்க. அவர் வீடு கட்டுறதுக்காகண்டி நிதி உதவி கேட்டு ஷேக்ஸ்பியர் சேவா சமிதியிடம் விண்ணப்பிச்சிருக்காங்க. அந்த பெண் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அமைப்பு முதல்ல அவங்களுக்கு டைல்ஸ் கற்களை அனுப்பி வச்சிருக்கு. நாகத்துளசி 2வது முறையும் ஷேக்ஸ்பியர் சேவா சமிதியிடம் உதவி கேட்டிருக்காங்க. இந்த முறை வீட்டுக்கு தேவையான மின் சாதனங்களை கொடுக்கறதா அந்த அமைப்பு உறுதியளிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதன்படி அன்றைய தினமே இரவு அந்த பெண்ணுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஷேக்ஸ்பியர் சேவா சமிதியோட ஏஜெண்டுங்கன்னு சொல்லி 2 பேர் அந்த பார்சலை நாகத்துளசிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் ஏஜெண்டுங்க 2 பேரும் வச்சுட்டு போன பார்சலை துளசி பிரித்து பார்க்க அவளுக்கு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. இறந்து அழுகிய நிலையில் ஒருவரோட சடலம் இருப்பதை பார்த்து துளசியும் அவரோட குடும்பத்தாரும் அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. இதையடுத்து அவங்க உடனடியாக
போலீஸுக்கிட்ட புகார் அளிக்க சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. முதல் கட்ட விசாரணையில் அவர் 45 வயசு மதிக்கத்தக்க ஒருவர்னும் அவர் இறந்து 4லேருந்து 5 நாட்கள் தான் இருக்கும்னும் போலீஸாருக்கு தெரிய வருது. இந்த சம்பவம் பற்றி சேஷ்திரிய சேவா சமிதி அமைப்பிட்ட போலீஸார் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெருந்தொகையான 1.5 கோடியை கேட்டு மிரட்டல் விடுத்தது யாரு, அந்த பார்சலை அனுப்பினது யாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு தனிப்படை அமைச்சு மாவட்ட காவல் முதன்மை அதிகாரி விசாரிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் க்ரைம் ஸ்டோரிஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.